Chai with Chitra. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு வருகின்ற விருந்தினர் நடிகர் வின்சென்ட் அசோகன். ஏய் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிலே அறிமுகமான வின்சென்ட் அசோகன் விஜய், அஜித் உட்பட தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர். நீ என்னடா துடிக்கிற? இவன் என்ன உனக்கு பங்காளியா? உங்க ஏரியாவை நாங்க டச் பண்ண மாட்டோம். எங்க ஏரியாவை நீ டச் பண்ண கூடாது. நம்பர் 2, இந்த தாஸ் எனக்கு வேணும். பேப்பர்ல போட்டோல வந்த உடனே பெரிய பிஸ்தா நினைச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாருன்னு பார்த்தா நமக்கு டெஸ்ட் வச்சுட்டாரு. இவங்க முன்னாடி நம்ம தோத்துறக்கூடாது கேப்டன். தன்னுடைய தந்தையான அசோகனை பற்றிய நினைவுகளையும் ஒரு திரைப்பட நடிகராக தான் இந்த சினிமா உலகிலே பெற்ற அனுபவங்களில் பலவற்றையும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வின்சென்ட் அசோகன். Chai with Chitra. வணக்கம். வணக்கம். அசோகனை பற்றி சினிமா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அப்பாவா அசோகன் உங்கள் பார்வையில் யார்? அதாவது அவர் அப்பா வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகினார். அருமை. என்னுடைய ரொம்ப ஃபார்மேஷன் ஸ்டேஜில் அந்த ஒரு 4-5 வயசில் அப்போல்லாம் வந்து அவர் கூட நான் வெளியே போகிற ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் அப்போல்லாம் கூட வந்து ரொம்ப ஜோவியலாக தான் இருப்பார். அதில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பாவாக எனக்கு அவர் அந்த மாதிரி ஞாபகமே எனக்கு இல்லை. அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை அவர். தென் கொஞ்சம் அரவுண்டு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக படிக்கிறத பற்றியும் அதனோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் என்கிட்ட அதிகமாக பேச கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், அவர் எங்கேயாவது இந்த டூர் போகிறதெல்லாம் கூட போயிட்டுருப்பேன். கூட போகணுன்னு ஆசைப்படுவேன். சில நேரம் கூட்டிகிட்டு போவார் அந்த மாதிரி. தென் அரவுண்ட் 9th அப்புறமா தான் நான் 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்பொழுது. ஸோ ஆல் திஸ் டைம் என் கூட நான் அவர் கூட இருந்த அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் வாஸ் மோர் அ ஃப்ரெண்ட். அப்பா நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? நிறைய படங்கள் இருக்குது, நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து ஏன்னா அது ஒரு வில்லன்னா இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கிறத வந்து பிரேக் பண்ணி மாற்றினார். அதுவும் அந்த காலத்தில் வந்து அவர் பண்ணி அதை வந்து ஒரு எல்லாரையும் ஒத்துக்க வச்சது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஃபஸ்ட்டு டைரக்டர் டீம் வந்து அதை ஏற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆடியன்ஸில் அவர்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தது, அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாதகாணிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவருடைய கேரக்டர் ரோலில். அன்பேவா அதே மாதிரி உயர்ந்த மனிதன். அதுக்கப்புறமா சில தென் லேட்டாக வந்து இப்போது அதாவது என்னுடைய ஜென்ரேஷன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு சில பேர் பார்த்து பேசும்பொழுதெல்லாம் சொல்கிறது அலாவுதீனும் அற்புத விளக்கம். ஸோ இந்த மாதிரி அவர் நடித்த படங்கள் வந்து எனக்கு ரொம்ப சம் ஆஃப் தம் நான் இப்போவும் வந்து சில நிறைய படங்கள் அதை பார்ப்பேன். அவரோட நடித்த படங்களை நான் பார்க்கறது ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக. கரெக்ட். அவரோட இந்த படத்தினுடைய ப்ரிவியூக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ப்ரிவியூஸ் நிறைய போயிருக்கேன் சார். அதாவது அந்த ஒரு இந்த ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் என்னுடைய சின்ன வயசில் வந்து நான் நிறைய படங்கள் அவர் கூட போவேன். சும்மா போய் தேட்டரில் வந்து இந்த மோஸ்ட்லி ஃபிலிம் சேம்பரில் தான் போடுவாங்க. ஸோ அப்போ அங்கே உட்காந்து அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறது. அந்த ஒரு இந்த 9th ஸ்டாண்டர்ட் நான் வர்ற டைமில் தான் என்ன பண்ணிட்டாரு, சினிமாலாம் அதிகமாக பார்க்கக்கூடாது, படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அப்போது அந்த டைமில் தான் இந்த 10th ஸ்டாண்டர்ட்னா ஒரு பப்ளிக் எக்ஸாம், 12th பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது நம்மளுடைய எஜுகேஷன் ரூல்ஸ். அதுலேருந்து அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அந்த போகிறத கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தார். பட் அதர்வைஸ் அந்த டைமில் எல்லா படங்களுக்கும் நான் போய் உட்காந்து பார்த்தேன் ப்ரிவியூ ஷோவில். அசோகனை பொறுத்த வரைக்கும் பல படங்களில் ஸ்டைலிஷ் வில்லனாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி வில்லனாக நடிச்சிருக்காரு. உங்களுக்கு இதில் ரெண்டில் எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அவருடைய அந்த சீரியஸ் வில்லன் ரோல்ஸ் தான். ஏன்னா அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படம் இவர் உலகம் சுற்றும் வாலிபன், ரகசிய போலீஸ் 115,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சீரியஸ் வில்லன். எந்த சீன்ஸில் அவருக்கு அந்த ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அது உடனே அது வித்தியாசப்படுத்தி காட்டுவார். அதில் வந்து அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன் இஸ் a வெரி பிக் திங் அந்த டைம்லேயும். உண்மைதான். அதாவது அந்த காமெடின்னும் பொழுது அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் மாடுலேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு காமெடி வில்லனாக பண்ணும்போதும். பட் சீரியஸாக பண்ணும்போது ஹி ஹேட் தட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே காமிச்சிட்டு இருப்பார். அதே மாதிரி முதல்ல இவர் இவங்க தேவர் ஃபிலிம்ஸில் பண்ணும்பொழுது நிறைய படங்கள் தாய் சொல்லை தட்டாது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கூட கேரக்டர் ரோலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ் இன் தட். எம்ஜிஆருக்கும் அசோகனுக்குமான பந்தம் வந்து மிகவும் வித்தியாசமானது. எம்ஜிஆரை பற்றி வீட்டில் அடிக்கடி பேசுவாரா? நான் இருந்த நேரத்தில் அவர் பேசி கேட்டது எல்லாமே வந்து இவர் அவரை போல் இவர் நடிச்சுலாம் காமிப்பார். எம்ஜிஆர் ஆமாம், அது வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்ததுலாம் பண்ணி காமிப்பார். ஸோ ஹி வாஸ் மோர், என்னுடைய பார்வையில் ஹி வாஸ் மோர் ஃபர்ஸ்ட் அ ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் புரட்சி தலைவர். அப்புறமா அவங்க வந்து நீங்கள் சொன்னது போல் த பாண்ட் பிட்வீன் போத் ஆஃப் தெம் வாஸ் வெரி ஸ்பெஷல். இப்போவும் நிறைய பேர் வந்து இந்த எம்ஜிஆர் ரசிகர்களோ இந்த மாதிரி பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க, அது என்ன இது எல்லா படத்துலேயும் உங்கள் அப்பா பேரையும் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் அவர் வந்து என்ன படம் ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு உண்டானது அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு அவருடைய ரோலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இருக்கும். சீன்ஸும் அதுக்கு ஏற்றாப்புல பண்ணியிருப்பாங்க. இட் வாஸ் அ ஸ்பெஷல் பாண்ட் டெஃபினெட்லி. இவர் வந்து ரொம்ப ஒரு மரியாதையோடையும் தான் ஹி வாஸ் வித் ஹிம். ஒரு காலகட்டத்தில் அதாவது நேற்று இன்று நாளை படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக கூட பொதுவாக செய்திகள் வந்தது. அதை பற்றி பேசினார்னா என்கிட்ட ஒரு தடவை, அதாவது திஸ் இஸ் அரவுண்ட் ஒரு 11th அந்த மாதிரி இருக்கும், 11th 12th அந்த. ஏன்னா 80ல் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்புறம் 82ல் செகண்ட் ஹார்ட் அட்டாக். அதுதான் அவர் இறந்தது. ஆமாம். ஸோ அந்த 81, 82 வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவர் வந்து சரியாக நடிக்க போக முடியல. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வீட்டில் இருப்பார். ஸோ வீட்டில் இருந்த டைமில் வந்து என்கிட்ட சில நேரத்தில் கூப்பிட்டு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் மோஸ்ட்லி அட்வைஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஹி ஹேஸ் மென்ஷன்ட் அபவுட் திஸ். அதில் என்ன சொன்னார், நான் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், நான் பண்ண அந்த ஒரு படம் அவரை வச்சு நான் படம் பண்ணேன். இட் வாஸ் அவங்க பூஜை போட்டது ஐ திங்க் 69 or 70 நினைக்கிறேன். அரௌண்ட் தட் டைம் பூஜை போட்டாங்க. ஆனால் ரிலீஸ் ஆனது இன்னும் 74 தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க இன்ஃபேக்ட் உலகம் சுற்றும் வாலிபனும் 1970 தானே எடுத்தது. ஸோ அப்போல்லாம் கூட படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிருக்கு, பிகாஸ் இவர் 1972 இவர் படம் இது கட்சி ஆரம்பித்த டைம். ஸோ இதிலலாம் வந்து நிறைய டிலே ஆயிடுச்சு. இவர் அரசியலில் இறங்கின டைமு, அதுவும் இல்லாமல் அதனால் ஏற்பட்ட சில தடைகள் இப்படி டிலே ஆனது. ஸோ தட் வாஸ் த கன்சர்னே தவிர அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாரு இல்லை இது பண்ணிட்டாருங்கிறது வந்து அந்த மாதிரி என்கிட்ட அவர் பேசினதே இல்லை. டிலே ஆயிடுச்சு. இட் வாஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு டூ. அதாவது அப்போ இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா புரட்சி தலைவர் தான். ஸோ அவரை வச்சு நான் படம் பண்ணணும். அண்ட் இட் இஸ் சம்திங் விச் அவரை பொறுத்து மட்டும் இட் வாஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ தி டிலே ஹேப்பன்ட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ எனக்கு அவர் சொல்ல வந்தது, வி பிளான் சம்திங், தேர் சம்திங் கால்ட் டைம். எல்லாருக்கும் நேரம்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். அதை புரிய வைக்கிறதுக்காக என்ன இப்படி சொன்னது. ஸோ அதில் வந்து ஹி நெவர் மென்ஷன்ட் இட், அதாவது ஒரு கோபத்தோடையோ இல்லை வருத்தத்தோடையோ பேசலை. அந்த நேரம், அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன் டர்ன்ட் இன்டு திஸ். ஸோ தட் வாஸ் ஹவ் ஹி மென்ஷன்ட். எம்ஜிஆரோட பல படங்கள் நடித்த மாதிரி சிவாஜியோடவும் பல படங்கள் அப்பா நடிச்சிருக்காரு. ராமு சிவாஜி சன். எஸ், அவரை நான் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் இருந்தோம். அப்போ ஒரு தடவை நான் அவரை பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அவர் சொன்னார், அதுக்கு என்ன நீ எப்போ வேணால் வரலாம் வீட்டுக்கு, என்ன பெர்மிஷன்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீபாவளிக்கு ஏதோ ஒரு மாதம் என்னமோ இருந்தது. தீபாவளி அன்றைக்கி வர்ற அன்றைக்கி வா, ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் போனேன். அப்போ ஃபஸ்ட் சன் வந்து குழந்தை, கை குழந்தை. ஸோ நான் ஒரு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், அவர் சம்திங் லைக் தட். நான் அவரை போய் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம், இவரை வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் மீட் பண்ணது அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது இவர் பார்க்க வந்தார். ஆமாம், ஐசியூவில் இவர் இருந்தார். அப்போ ரிக்கவர் ஆகிட்டு இருந்தார். செகண்ட் டைம் ஹார்ட் அட்டாக் அந்த டைமில். அதுக்கப்புறமா வந்து இவர் நான் சில வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 1982 போது ஐ மெட் ஹிம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 10-11 years லேட்டர். பார்க்கும்பொழுது அவர் பேசினதே, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து ஊருக்காரங்க.
அதனால் அந்த இதில் பாசத்தில் சொல்கிறாரு, உங்கள் அப்பனை வந்து நான் சாமியார் பையன் கூப்பிடுவேன், ஏன்னா சர்ச்சில் வந்து இவர் அந்த ஆல்டர் பாயாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து அவர் பேசுகிறது கேட்காம அவரே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இவர் ராமு பின்னாடி இருந்து ஓயின்ட்டு தான் சொல்கிறாருன்னு கை காமிச்சிட்டு. ஸோ இட் வாஸ் தே ஷேர் சம்திங் வெரி ஸ்பெஷல். அதாவது ஏன்னா இவர் திருச்சியிலேருந்து இப்போ சென்னை நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வரும்பொழுது முதல்ல போய் பார்த்தது இவரை தான் பார்த்துருக்காரு. நடிகர் திலகத்தை தான் போய் மீட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ரெகுலராக ஈவினிங் போய் மீட் பண்ணுவாராம். ஆனால் அப்போ இவர் சூப்பர் ஸ்டார் ஆச்சு, நடித்த முதல் படமே பெரிய ஹிட்டு. அந்த மாதிரி பார்த்து இவங்க போய் பழகிட்டு இருந்தவங்க. அப்புறமா பல படங்கள் அவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. பார்த்திபன் கனவு, லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் ஹேவ் டன். திஸ் வாஸ் அப்புறம் அவர் சொல்கிறார், அதுக்கப்புறமா தான் வந்து சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக பேசினார் நடிகர் திலகம். ஏன்டா அன்றைக்கி மென்ஷன் பண்ணும்பொழுது. ஸோ தட் வாஸ் அ பாண்ட். அது மட்டும் இல்லாமல் நான் அவரை பார்த்துட்டு நான் வெளியே வரும்பொழுதும் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி நீ இப்போ தான் வந்துட்டு வந்திருக்க இல்லையா, இனிமேல் அடிக்கடி வந்துட்டு போப்பா அப்படின்னாங்க. சரி, தே ஹேட் சம்திங் ஸ்பெஷல். அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தது வீட்டில்? தட் வாஸ் லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எஸ் எஸ், தட் வாஸ் ரொம்ப. அப்பா அவ்வளோவா அதை பற்றி பேச மாட்டார், அம்மா பேசியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா இவர் முகம் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கும் கல்யாணத்தப்போ. ஆமாம் ஆமாம், ஏன்னா இவங்க வந்து சர்ச்சில் தான் அந்த கல்யாணம் பண்ணாங்க. அம்மா வந்து ஆமாம் எம்ஜிஆர் தான் அவர் தலைமையில் நடந்ததுன்னு. ஆனால் அப்படி தலைமையில் நடந்ததுன்னு ஒரு பெரிய விழாவாக இருக்காங்க. மொத்தமாக ஒரு 15-20 பேர் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதில் வந்து அம்மா சொன்னப்போ எப்படி சொன்னாங்கன்னா அவ்வளோ பயமாக இருந்தது. என்னென்னா இவங்க வந்து தமிழ் பிராமின் அம்மா. அதில் வந்து இவர் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணாருன்னா சூளமேட்டில் தான். எங்கள் ஃபேமிலிஸ் அந்த எல்லாருமே திருச்சியிலேருந்து வந்தவங்க வந்து அங்கே செட்டில் ஆனாங்க சூளமேட்டில். அதில் ஒரு வீடு வந்து அம்மாவோட அக்கா அவங்க ஃபேமிலி அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பெரிய குடும்பம். அம்மாவே வந்து 8வது பொண்ணு. அப்போ மொத்தம் 9 பேர். ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து அவங்க வீட்டு ஆமாம் ஏதோ ஒரு ஹாலிடேயோ நம்ம வந்து இருக்கும்பொழுது அங்கே தான் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னா இவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்தது. அப்புறமா வீட்டில் வந்து அவங்க அக்கா தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். ஸோ அப்போ வந்து பொதுவாக வந்து பிராமணாக இருந்து கிறிஸ்டினாக அதாவது கேத்தலிக்காக கன்வெர்ட் ஆகணும்ன்ட்டு. இப்போ இருக்கிற மாதிரி ரூல்ஸ் வந்து சர்ச்லேயும் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் ஒரு சர்டன் ப்ரொசீஜர் இருக்குது. அதில் ஒரு பேப்டிசம் இந்த மாதிரி அது எல்லாத்தையும் இவங்க ஒரே நாள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணி கல்யாணமும் நடந்து முடிஞ்ச கல்யாணம் வந்து சர்ச்சில் தான் பண்ணும்போது சர்ச்சில் வந்து சர்ச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து இவங்க புரட்சி தலைவர் இருந்திருக்காரு, சரவணன் அங்கிள் அங்கே இருந்தார், இவர் ஏசி திருலோச்சந்தர் சார் அதில் இருப்பார். அண்ட் அந்த மாதிரி ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் அண்ட் வெட்டிங். ஸோ இதை பற்றி இவங்க சொல்லும் பொழுது அவ்வளோ பயமாக இருந்தது அந்த நேரத்தில் அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் எனக்கு தெரிய தவிர அவங்க நடக்குமா நடக்காதான்ற டென்ஷன் கடைசி. ஸோ தட் வாஸ் இவங்க அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். அவர் அப்பா என்கிட்ட பேசினதில்லை. வீட்டில் எப்படி இருக்கும் அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்? அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, இங்கே நீ போய் கேட்டு வா, நீ கேட்டால் தான் அவர் சரின்னு சொல்லுவார் அப்படின்ட்டு. பயம் அப்படிங்கிறது நான் சொல்கிறத விட அதனால் அவர் மிரட்டுவார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மரியாதை கலந்த பயம். ஏன்னா இவங்க வந்து அம்மா இருந்த அப்ரிங்கிங் எல்லாமே வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு வந்து நேரடியாக எதுவும் பேச மாட்டாங்க. அந்த இதில் என்ன தான் அனுப்புவாங்க, நான் தான் போய் கேட்கணும். இந்த மாதிரி நான் வெளியே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறதா நான் தான் கோ பிட்வீன். ஆமாம். அப்பா அவருடைய திருமணத்துக்கு முக்கியமான பங்கு வைத்த ஏசி திருலோச்சந்தர், எம் சரவணன் 2 பேருமே அப்பாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்கள நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அதுக்கப்புறம்? அதாவது சரவணன் அங்கிளை வந்து நான் அப்பாவுக்கு அப்புறமா வந்து ஒவ்வொரு தடவையும் நான் காலேஜிலேருந்து வரும்பொழுது அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ் வரும்பொழுதுலாம் அவரை போய் பார்ப்பேன். டில் ஃபார் குவைட் அ லாங் டைம் நான் அவரை ரெகுலராக மீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அவரை நான் வீட்டுக்கு போய் சந்திச்சு. அவரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவரு ஒரு ரெகுலர் திருலோச்சந்தர் சாரை வந்து நான் மீட் பண்ணதில்லை. ஒரு தடவை ஃபோனில் பேசினார். பட் ஆனால் அவரை சந்திக்கணும்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே ஹி பாஸ்.
அப்பாவுடைய இன்னொரு முக்கியமான நண்பர் ஜெய்சங்கர். எஸ், எனக்கு வந்து ஜெய் அங்கிள் தான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு. அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது, இல்லை அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவர் கூட நான் வந்து நிறைய ஊருக்கு போயிருக்கேன். அவர் அதாவது ஜெய் ஜாய் நைட் ஒன்று நடத்திட்டு இருந்தார், ஸ்டார் நைட் பொழுது நான் அவர் கூட போவேன். அப்போ வந்து எப்போதுமே வந்து என்னை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஸ்பெஷலாக கவனிச்சுப்பார். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ஒரு தடவை ஊட்டி போனது ஞாபகம் இருக்குது. அண்ட் தென் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்தோம். ஆல்மோஸ்ட் 1 month அந்த டூர் இருந்தது. அப்போ வந்து ஒரு நாள் இவங்கெல்லாம் டின்னருக்கு இங்கே போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் அங்கே ஏதோ ஒரு டின்னருக்குன்னு போயிட்டாங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாக தங்கியிருந்தது ஜெய் அங்கிளும் கீதா ஆட்டியோட தான் நான் இருந்தேன். அவங்க வந்து அந்த அளவுக்கு பார்த்துப்பார். அருமை. அண்ட் சஞ்சய் விஜய் 2 பேரும் டான் பாஸ்கோ தான். நான் படித்த அதே ஸ்கூலு. 2 பேரும் எனக்கு ஜூனியர்ஸ். பட் அதனால் என்ன ஆகும், ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்க வீட்டில் ஸ்டாப். அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போகிறது. கரெக்ட், வர வழி. ஆமாம். இட் வாஸ் அ லாட் ஆஃப் மெமரி. ஜெய் அங்கிளோட லாட் ஆஃப் மெமரி. ரொம்ப அப்செட் ஆனார். அப்பா இறந்த அந்த டைமில் குவைட் ரெகுலராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போது வந்து சும்மா என்னை பார்க்குறதுக்கு வருவார், எங்கள் அண்ணனை பார்க்க வருவார். ஏன்னா அந்த அப்பா இறந்த ஒரு 5-6 monthsக்கு அப்புறமா நான் இன்ஜினியரிங் படிக்க போயிட்டேன், காலேஜில் இருந்தேன். அப்படி இருந்தும் கூட எனக்கு நான் ஃபோன் பண்ணும்பொழுது வீட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜெய் அங்கிள் வந்துட்டு போனார். ஸோ அந்த பாசம் எப்போதுமே அவர்கிட்ட. அப்பா வீட்டு இருந்த பகுதியில் தான் அப்பா ராஜ்குமாரும் குடியிருந்தார். ராஜ்குமார் அங்கிள் எப்படின்னா, அவரோட சன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சிவராஜ்குமார் இப்போவும் கான்டாக்டில் இருக்கேன் சிவராஜோட. அப்போ இவர் ராஜ்குமார் அங்கிள் எப்போ whenever he comes here for a restன்னு சொல்லலாம், அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நேராக இங்கே வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு இவர் அப்பா வர சொல்லி 2 பேரும் வாக்கிங் போவாங்க. அப்போ வந்து சிவராஜ் நாங்கள்லாம் பேசிக்கிறோம், நம்ம பண்ணுறது எதுவும் பேசிட்டு போகிறாங்கப்பா வீட்டில். அப்பா இருந்தபோதே வின்சென்ட்டுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்ததா? 10th முடிச்ச டைம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நான் ஒரு தடவை கேட்டேன், நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ஒன்றுமே சொல்லலை அவர். ஏய் திரைப்படத்தில் நீங்கள் அறிமுகமாவதற்கு முக்கியமான காரணம் சரத்குமார் இல்லையா? அப்போ பெசன் நகரில் இருந்தார் சரத் அண்ணன். ஆமாம். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ இஸ் இட் பாசிபிள் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது பண்ணுற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணார், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து கௌதம் மேனன் சார் படம் காக்கா டைமில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.